சக்தி 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 ஓம் சக்தி. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை பஞ்சாயத்து ஆத்தனாஞ்சேரி கிராமம் சுபஸ்ரீ நகரில் அமைந்துள்ள இந்த கங்கையம்மன் ஆலயத்தின் பெருமையை சொல்லப்போனால், இந்த கோயிலை உருவாக்கிய மோகன்குமார் என்பவர் கேரளாவைச் சேர்ந்தவர். இந்த கோயில் ஏரியாவில் நிலத்தை வாங்கி டபுள் டாக்குமெண்ட்டில் சிக்கி அது கோர்ட் வரை சென்று நீதிமன்றம் வரை சென்று தன்னுடைய நிலம்தான் என்று ஜெயித்த பிறகு அவருடைய கனவிலே இந்த கங்கையம்மன் தோன்றி இந்த இடத்தில் என் பெயரில் ஒரு கோவில் கட்ட சொல்லி கனவில் வந்ததாகவும், பின்பு அவர் இந்த கோயிலை கட்டி முடித்து இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமம் ஓட்டூர் கிராம மக்கள் இதை ஆராதனை செய்து வந்துள்ளனர். அதன் பின்பு இங்கு அக்கம் பக்கத்தில் குடியிருப்புகள் வந்த பின்பு நாங்கள் இந்த கோயிலை எடுத்து பிரதிஷ்டை, அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி விசேஷங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த கோயிலுடைய கங்கையம்மன் ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஆலயம். அதனால் இங்கு நாம் வேண்டுதல் நினைத்ததை வேண்டுதல் செய்யக்கூடிய அந்த கங்கையம்மன். உதாரணமாக நான் வீடு கட்டி வரும் பொழுது போர் போடும் பொழுது அம்மனை வேண்டி போட்டேன். 40 அடியிலே தண்ணீர் வந்து விட்டது. கங்கை நீர் எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த தண்ணீரும் எனக்கு கிடைத்தது இந்த அம்மாள் புண்ணியத்தில். அதே போல் இங்கே இருக்கிற அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்கும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் பலிக்கும். அம்மனை வேண்டி நீங்களும் தரிசிக்கலாம். உங்களால் முடிந்த உதவிகளை மேற்கொண்டு இந்த கோயில்
உருவாகி 14 வருடங்கள் ஆகிவிட்டபடியால் சில பகுதிகள் சிதலமடைந்து விட்டபடியால் புதுப்பிக்கும் பணி நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து எங்களால் முடிந்த உதவியை செய்து இதை பூரணப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்களும் இதை காணக்கூடிய இந்த காணொளி காணக்கூடிய மகா ஜனங்களும் பக்த கோடிகளும் உங்களால் முடிந்த அளவு உதவி செய்து இந்த கோயிலை அம்மனுடைய அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படப்பை பஞ்சாயத்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி குன்றத்தூர் வட்டத்தில் ஆத்தனஞ்சேரி கிராமத்தில் சுபஸ்ரீ நகர் என்ற நகரில் வந்து அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கே சுமார் கோயிலை சுற்றி சுமார் 2000 குடும்பங்கள் வசிக்கிறது. இது ஊர் பொதுமக்களுக்கு பொதுவான கோயில். இங்கே இப்போது ரொம்ப நாளாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது முதற்கட்ட பணியாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களால் இயன்ற பண உதவியோ பொருள் உதவியோ பண்ணி இந்த கோயிலை நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். பட் எங்கிட்ட போதிய வசதி இல்லாத காரணத்தால் உங்கள் இறைய அன்பு உள்ளவர்கள் அனைவரும் எங்களுக்கு நன்கொடையாக பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ செய்து இது பண்ணணும், நன்கொடையை கொடுக்குமாறு கேட்குறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அருள்மிகு கங்கையம்மன் கோயில் ஆலயத்திலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த அம்மன் நாங்கள்லாம் எல்லோரும் வெளியூருக்காரங்க. வெளியிலேருந்து இங்கே ஒரு 5-6 வருஷமாக இங்கே நாங்கள் இருக்கோம். ஆனால் கோயில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்குது. இப்போ கட்டட புறநமைப்பு கும்பாபிஷேக வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு எல்லாரும் ஒரு குழு மாதிரி சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கான ஒரு போதிய வசதிகள் எங்களால் முடியாதனால வெளியில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நன்கொடையாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏரியாவில் இருக்கவங்களும் அவங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது எங்களுக்கு போதுமானது இல்லை. நம்ம அந்த குறிப்பிட்ட ஒரு தேதியில் கும்பாபிஷேகம் செய்கிற அளவுக்கு அது போதுமான அளவு இல்லாதனால எங்களுக்கு பொருள் உதவி பண உதவி இதெல்லாம் நிறையா தேவைப்படுது. அதனால் நல்ல இறை அன்பு இருக்கவங்க கோயிலுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது உதவி பண்ணினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இங்கே இருக்கவங்க எல்லாரும் அவங்களோட சக்தியை உணர்ந்து அதை பார்த்து அதை அனுபவிச்சனால நாங்கள் இங்கே இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, கோயிலை நல்லா சிறப்பாக கொண்டுட்டு போகணும், அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டுட்டு போகணும், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில ஏற்பாடுகள் செஞ்சு அதுக்கான தேவைகள் என்னென்னவோ முடிஞ்சவங்ககிட்ட தானாக பேனர்லாம் வச்சுருக்கோம். தானாக எங்களுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் 2 பேர் செய்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற உதவிகளோ பண உதவிகளோ செய்கிறதுக்கானது பத்தாது. அதனால் இதை பார்க்குறவங்க இது நல்ல கோயிலுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது உதவிகள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சக்தி அதிகமாக இந்த அம்மா கொடுப்பாங்க. நாங்களே நிறைய அந்த சக்தியை அனுபவிச்சிருக்கோம். இங்கே இருக்க ஊர் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவிச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அன்பர்கள் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு பண உதவியோ பொருள் உதவியோ ஏதாவது ஒரு உதவிகளாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். ரொம்ப நன்றி. நாங்கள் இங்கே இந்த ஏரியாவில் இருக்க மக்கள், நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்க இளைஞர்கள் இவங்கெல்லாம் வாரத்தில் எல்லா நாளும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களால பெருசாக பொருள் உதவி இதெல்லாம் பண்ண முடியலை. அதனால் நாங்கள் இந்த மாதிரி கட்டட வேலைக்கு நாங்கள் கூட வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கெல்லாம் லீவு நாள் கிடைக்குதோ அந்த அன்னைக்கு எங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க செய்கிற வேலையுமே எங்களுக்கு பெரிய அளவில் உதவி தான். இதுக்காக நம்ம மேஸ்திரி வகைகளை அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் அமௌண்ட் கொடுக்கும்போது அது ஒரு தொகையாக எங்களுக்கு வெளியில் போகும். இப்போ இவங்க இந்த வேலையை செய்யும் போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் குறையும். அதனால் இவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா எல்லாரும் வேலைக்கு போகிற பசங்க தான். அவங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியில் முடிஞ்ச அளவுக்கு வசூல் தொகை இதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வெளியில் லேடிஸ் எல்லோரும் வசூலுக்கு போயிட்டுருக்கோம். எங்களால் நாங்கள் என்ன தான் வெளியில் போனாலும் எங்களுக்கு தேவையான தொகை எங்களுக்கு வசூலாக கிடைக்கிறது இல்லை. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்குது. அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அன்பர்கள் கோயில் இறைப்பாணி சார்ந்தவங்க யார் எங்கே இருந்தாலும் கோயில் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் என்ன முடியுதோ ஒரு சிமெண்ட் மூட்டை, செங்கல், மணல், ஜல்லி, பெயிண்ட்டு என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற நடைமுறையில் எதை எப்படி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் முடிஞ்சதை கொடுங்க. கட்டாயமாக இந்த அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருளை கொடுப்பாங்க. இது இங்கே எல்லாரும் அதை உணர்ந்து தான் நாங்கள் இதை எடுத்து செய்யலாம் அப்படின்றதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் செய்யுங்க. அந்த அம்மா ஒரு அருள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் சக்தி.
அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோயில் இந்த இடத்துல நான் வந்து ஒரு 5 வருஷமாக இங்கே இருக்கிறேன். நான் இங்கே அம்மனுடைய அருள் வாடகைக்கு வந்தேன். நான் அதுக்கப்புறம் ஒரு இடமும் வாங்கியிருக்கிறேன். அந்த அம்மனுடைய அருளால் தான் எங்கள் குடும்பம் எல்லாமே இந்த அம்மாவை தான் நம்பியிருக்கு. என்னுடைய ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கூட இந்த அம்மா கிட்ட தான் வேண்டினே எனக்கு சரியாச்சு. அதால் இந்த அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த அம்மாவுடைய கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நிறைய பொருள் தேவைப்படுது இந்த கோயிலுக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு யாரும் சிறு சிறு உதவிகள் பண்ணால் கூட போதும். ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா கூட, ஒரு 10 ரூபா செங்கல் வாங்கி கொடுத்தா கூட இந்த கோயிலுக்கு சந்தோஷம். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்தாவே போதும். பெரிய உதவின்றது கூட இல்லைன்னா கூட சிறு உதவியாக செய்யுங்க, பலருக்கு சொல்லுங்கள். இந்த வரும்போது ஒரு 100-200 வீடு தான் இருந்தது நான் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 வீடு ஆகிடுச்சு இங்கே. அதில் இப்போ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அம்மனும் சந்தோஷப்பட்டு நமக்கு இன்னும் மேன்மேலும் பண்ணுவாங்கன்னு உங்கள் எல்லாரோடையும் கேட்டுக்கிறேன். ஸ்ரீ கங்கையம்மனுடைய துணை எல்லாருக்கும் இருக்குன்னு கேட்டுக்கிறேன்.